அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஏஷியன் கப் கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கிரிக்கெட் பற்றி ஒரு வீடியோ பதிவு போடணும் அப்படின்னு. சரி, ஓகே. கிரிக்கெட் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது முழுமையாக திறமைக்கு மதிப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. திறமைக்கு மட்டுமே மதிப்பு அளிக்கக்கூடிய, திறமைக்கு மட்டுமே இடம் இருக்கக்கூடிய ஒரு கேம் கிடையாது. அந்த இடத்துல லக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமும் அங்கே வேலை செய்யணும். இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு. அதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ டோனி இருக்கார், சச்சின் டெண்டுல்கர் இருக்கார், விராட் கோலி இருக்கார். இன்னும் அதுக்கு முந்தின பிளேயர்கள்லாம் எல்லாம் எத்தனை பேர்னாலும் எடுத்துக்காங்க. அவங்கெல்லாம் என்ன திறமைசாலியா அப்படின்னா ஆமாம், சத்தியமாக அவங்கெல்லாம் திறமைசாலிகள் தான், திறமையான விளையாட்டு வீரர்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நிறைய போட்டிகளில் ஒரு ரன் கூட எடுக்காமல் அவுட் ஆகிடுறாங்களே. ஏன்? டக் அவுட் ஆகிடுறாங்களே. ஏன்? அவங்களுடைய தலைமையில், அவங்களுடைய கேப்டன்ஷிப்பில் நிறைய மேட்சுகளில் தோற்று போயிடுறாங்களே. ஏன்? இப்படி பலவிதமான கேள்விகளை நம்ம ஏன் 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 ஏன்னு கேட்கலாம். ஏன்? அப்போ அந்த இடத்துல லக்கு, அதிர்ஷ்டமும் வேலை செய்யணும். தனிப்பட்ட திறமை. இப்போ ஃபுட்பால் வச்சுக்கோங்க. ரொனால்டோ இருக்கார், மெஸ்ஸி இருக்கார், நிறைய கோல் அடிச்சிருக்காங்க. தனிப்பட்ட அதுவும் ஒரு டீம் கேம் தான், அதுவும் 11 பேரோ 12 பேரோ இருக்காங்க அந்த ஃபுட்பால் கேம்லேயும், 2 டீம்லேயும். அதுலேயும் ஒவ்வொருத்தருடைய தனித்திறமை வெளிப்படணும். கண்டிப்பாக முழுமையான திறமை, தனிப்பட்ட திறமை. அதுமாதிரி கிரிக்கெட் பார்த்திங்கன்னா முழுமையாக தனிப்பட்ட திறமை மட்டும் இல்லை, அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யணும். அதுதான் கிரிக்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்க முடியும். பவுலர் பால் போடுறாரு, பேட்ஸ்மேன் சுற்றுறாரு, அது பால் பேட்டில் பட்டுது அப்படின்னா 6 போகும். இல்லை அப்படின்னா நேர ஸ்டெம்ப்பு, அவ்வளோதான், பவுல்டு. அப்போ அந்த இடத்துல லக்கு வேலை செய்யணும். அதனால தான் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் திறமையும் அதிர்ஷ்டமும் சேர்ந்த ஒரு விளையாட்டு. அது திறமைக்கு மட்டுமே இடம் இருக்கக்கூடிய விளையாட்டு கிடையாது. ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நிறைய பசங்க அதனால தான் கிரிக்கெட் பேட்டை தூக்கினே சுற்றுறாங்க. எப்படியாவது இந்தியன் கிரிக்கெட் டீமில் நம்ம ஒரு பிளேயராக இடம் கிடச்சிரும், நம்மளும் கோடியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதே கிரிக்கெட் பேட்டை சுற்றிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு லக்கு இருந்தால் தான் இடம் கிடைக்கும். கிரிக்கெட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொலிட்டீஷியன்ஸ் கையில் மாட்டிக்கிச்சு. கேமும் விளையாட்டு கூட விளையாட்டில் கூட அரசியல் புகுந்தாச்சு. அதனால் எல்லாருக்குமே இடம் கிடைக்காது, திறமை இருந்தாலும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஏஷியன் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டு, பாகிஸ்தானுக்கு இந்தியன் டீம் கை கொடுக்கல. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, பெரிய சர்ச்சை. இந்தியன் டீம் கை கொடுக்காமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரில, விளையாட்டு இதையும் அவங்களால பிரித்து பார்க்க தெரில, விளையாட்டில் அரசியலை புகுத்திட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்காததுக்கு பாகிஸ்தான், மொத்த பாகிஸ்தானும் அப்படியே ஒரே குதியாட்டம் போட்டாங்க. அதெல்லாம் கரெக்டு தான், சொல்ல வேண்டியதான். அதெல்லாம் கண்டிப்பாக இந்தியன் கிரிக்கெட் டீம் கை கொடுக்காமல் போனது தப்பு தான். எப்போ கை கொடுக்காமல் போனாங்க? பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை உங்கள் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் சுட்டு கொன்னதுக்கு அப்புறம்தான் இது நடந்தது. அதுக்கு முன்னாடி உள்ள கேம்லலாம் கை கொடுக்காமல் போயிருக்காங்களா? இல்லை. அப்போது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்லாம் அடித்து துரத்தணும். முதல்ல உங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்துங்க, க்ளீன் பண்ணுங்கள். முதல்ல
ஒரே அட்டும் அழுக்கும் பிசுக்குமா இருக்குது பாகிஸ்தான். முழுமையாக அது தீவிரவாதிகளோட கண்ட்ரோலில் இருக்குது இன்றைக்கி. அப்படி இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். பாகிஸ்தானை வந்து இன்றைக்கி இந்தியா வீரர்கள் வந்து கை கொடுக்காதனால, ஆக்சுவலாக பார்த்தா அவங்க கூட விளையாடிருக்கவே கூடாது. துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க கூட விளையாடிருக்கவே கூடாது முதல்ல. சரி, விளையாடாமல் இருந்தால் சரியாக இருக்காத, விளையாடாமல் இருந்தது கடைசியில் கப்பு வந்து அவங்களுக்கு போயிடும். அதனால் விளையாடுங்க, ஆனால் அவங்கள சட்டை பண்ணாதீங்க, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையே வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட கை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய அந்த அழுக்கு இதெல்லாம் கூட இந்தியன் கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு தீட்டுங்கிற மாதிரி தான் அது. கிரிக்கெட் அவங்களுக்கு வந்து கை கொடுக்காமல் போனதுனால அவ்வளோ ஆட்டம் ஆடினாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ், ரிட்டையர்டு கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் நாட்டை முதல்ல சுத்தப்படுத்துங்க, க்ளீன் பண்ணுங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது, தீவிரவாதிகளோட கையில் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள், அப்புறமா வாங்க, அதை முதல்ல செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்களை பற்றி பேசுங்க. இன்றைக்கி உலகத்திலேயே இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து டாப்பில் இருக்குது. இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லி நிறைய நோஸ்கட் கொடுத்தாங்க. இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸு எல்லாருமே வந்து நல்ல நோஸ்கட் கொடுத்து விட்டாங்க. சரியான ஒரு பனிஷ்மெண்ட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு அவங்க மக்கள் சார்பாக, அந்த அரசு சார்பாக, அந்த இராணுவம் சார்பாக வந்து அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் வந்து அசிங்கப்பட்டாங்க அன்றைக்கி.